ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 5 பார்க்கலாம். யாரெல்லாம் பேடாஸ் ஜின்வோவை பார்க்க ரெடியா இருக்கீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. வாங்க நம்ம இப்போ எபிசோட் 5 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ உயரமான பில்டிங் மேல நின்று ஊர் ஃபுல்லா சேடோ அனுப்பிட்டு யார் யார் என்ன பேசுறாங்க அப்படி தீவிரமா கேட்டுட்டு இருப்பான். ஜின்கோ எங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். என்ன ஆயிருக்கும், அவனை யாராச்சும் கடத்திருப்பாங்களா, அவன் ஒரு டி ரேங்க் கண்ட்ராச்சு, அவனை சாதாரண மனுஷங்களால தொட முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஃபிளாஷ்பேக்ல வரும். நம்ம சீஃப் சவுல் சொல்லியிருப்பான், சார் இந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்ட் மேல தான் நம்மளுக்கு ஒரு டவுட்டா இருக்கு, அதுல இருக்க ஒரு ஆளு தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகும். டாங்சக் பிரதர் டாங்சு அவன் தான் பண்ணிருப்பான். உங்களுக்கு டாங்சக் யாரும் தெரியும்னு நினைக்கிறேன். சீசன் 1ல நம்ம ஹீரோ டஞ்சன் கேட்டுக்குள்ள வச்சு ஒரு 6 பேரை போட்டு தெரிவாப்ல. அதுல கடைசி அவ்வளவு தான் டாங்சக். அவன் சொல்லியிருப்பான்ல, ஏய் என் அண்ணன் யாரும் தெரியுமாடா அப்படி கத்த வந்துருமா. அதெல்லாம் இது காட்டுவாங்க நம்ம ஹீரோக்கு, அதெல்லாம் ஞாபகம் வரும். அப்புறம் சீஃப் சவுல்னு சொல்லியிருப்பான்ல, ஏய் அவன் அண்ணன் ஒரு எஸ்ரா கண்டரா பார்த்து பத்திரமா இருக்குன்னு சொல்லியிருப்பான்ல அந்த முதல் சீசன்ல, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரும். அப்புறம் நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டே இருப்பான், நான் இது வரைக்கும் செஞ்ச எதையுமே நினைச்சு நான் வருத்தப்பட்டதில்லை, ஆனா நான் பண்ண விஷயங்களால ஜின்கோக்கு ஏதாச்சும் ஆயிருமா, அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்படி நம்ம ஹீரோ டெரரா நிப்பான் பாருங்க. அப்புறம் இந்த பக்கம் தாமஸ் ஆண்டே காட்டுறாங்க. அவன் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கறான், கண்ணா ஏதாவது நியூஸ் கிடைச்சிச்சா அப்படி கேட்டா, இல்ல சார் எதுவும் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்ல, சே அவனை முட்டாளா சாவ நோக்கி போயிட்டு இருக்கான். அவன் எஸ்ராங்கன்றான்டா ஜினுவோட ஓவர் பவர் நினைச்சிட்டானா முட்டா பையன், நான் அவன் கூட நிப்பன்ற தைரியமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, என்னமா கண்ணு ஏதாச்சும் நியூஸ் கிடைச்சதா அப்படின்னு கேட்டா, சார் எதுவும் இல்லை சார், ஆனா நான் மொத்த கில்டு மெம்பரையும் திரட்டி அவனை தேட போறேன் சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தாமஸ் ஆண்டே சொல்லுவான், ஓ அப்படியா அப்பனா எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணவே அப்படின்னு சொல்லிட்டு, இரு வரும் சரி எப்படி எல்லாரையும் ஒன்னா திரட்டினேன் அப்படி கேட்டதுக்கு அவ்வளோ, சார் நான் அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு எல்லாரும் இங்க கவனிங்க, அவரு ராஜகிருஷ்ணா வீரப்பா, அவரை எல்லாரும் ராக்கி பாய்னு சொல்லுவாங்க, ஜின்கோ மட்டும் கிடைக்கலனா இந்த ஆபீஸ் நீங்க எல்லாருமே முடிஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பதற மாதிரி பதறிட்டு, எல்லாரும் கிளம்புடா தேடுங்கடா தாமஸ் ஆண்டே இதுக்கு பின்னாடி இருக்காருன்னா பெரிய பிரச்சனைடா எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுவானுங்க. நம்ம ஹீரோ யாரெல்லாம் ராக்கி பாய் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ஃபயர் அமுச்சு பறக்க விடுங்க. அப்படி அடுத்த சீன்ல ஒரு குடோனை காட்டுறாங்க. அங்க பார்த்தா டங்ஸும் அவனோட 2 ஆள்கள் இருக்காங்க. இங்க பார்த்தா ஜின்கோ அடிச்சு உட்கார வச்சிருக்கானுங்க. அங்க ஒருத்தன் கேக்குறான், தல இவன் என்ன கொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க, டங்ஸு அதுக்கு சொல்றான், ஏய் என்னோட பிளான் அது இல்லடா, இவங்கிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜின்கோவை காட்டுறாங்க பாருங்க. மூஞ்செல்லாம் ரத்தமா, சட்டை ஃபுல்லா ஒரே ரத்தம், அடின்னு அடிச்சிருக்கான் போல. அடுத்து டங்ஸ் சொல்லலாம் பாருங்க, என்னோட மாஸ்டர் தாமஸ் ஆண்டே ஜின்னுவை தொடாத அப்படின்னு சொன்னாரு, ஆனா என்னோட பிளான் ஜின்னுவை தொடறது இல்ல, அவன் கூட வந்த இவனை பிடிக்கிறதான். ஏன்னா இவனும் அன்னைக்கு கூட போனான்ல, இவனுக்கு என்ன நடந்து தெரிஞ்சிருக்கணும்ல. ஏய் உள்ள அன்னைக்கு என்ன நடந்தது, என் பிரதருக்கு என்ன ஆச்சு அது மட்டும் தான் எனக்கு தெரியணும், சொல்லு சஞ்சின்வோ என் பிரதரை கொன்னானா அப்படின்னு கேட்க, அவன் அப்படியே ரொம்ப சோர்வா இருப்பான். அவன் இறக்கமே இல்லாம கிட்ட போயிட்டு, ஏய் எந்திரா அப்படின்னு ஒரு நெஞ்சில ஒரு குத்துவான் பாருங்க. ஜின்கோ வாயில இருந்து அப்படி ரத்தம் வரும், அப்படி ரத்தம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவான் நம்ம ஜின்கோ. அதை பார்த்துட்டு டங்ஸு பக்கத்துல ஒருத்தர் இருப்பான் கண்ணாடி போட்டவன், சொல்லுவான் பாருங்க, பரவாயில்லையே இவன் அடி தாங்குறான், இதே சாதாரண ஆளுகளா இருந்தா இன்னத்துக்கு செத்துருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கா டங்ஸு. அப்புறம் சொல்லுவான் பாருங்க, ஏய் எனக்கு ஒண்ணு புரியல, நீ எதுக்கு இந்த அளவுக்கு